எதுக்கு சரிதான் इत्यादौ कथं मे स्यात् अनुबन्धनं कथं मे स्यात् इति जात्या व्यक्तिः आक्षिप्यते शब्देन उच्यते लक्षणा कुत्र स्वीक्रियते अस्माभिः इत्यार्थबाधः यत्र भवति तत् योगः यत्र भवति तत्र लक्षणं तर्हि गौः अनुबन्ध्यः पशुववेट्टु அப்படின்னு சொல்றது பசுவவெட்டு இல்ல அனுபந்தியா கட்டு ஏதோ ஒன்று கட்டுறதோ வெட்டுறதோ இப்போ இந்த பசுவை வெட்டுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வாங்கி கோ சப்தத்தினால என்ன அர்த்தம் வாங்கிக்கணும் தானே வாச்சியார்த்தம். ஆனா அந்த எஜமான் என்ன பண்றான், அந்த பசுவை வெக்திய கொண்டு வந்து கட்டுறான் இல்ல வெட்டுறான். ஓகேவா? இப்ப இந்த வேதம் என்ன சொல்லித்தோ அதான் பண்ணணும். ஆனா என்ன பண்றான், அதை விட இன்னொரு விஷயத்தை எடுத்து பண்றான். ஏன்னா வேதம் சொன்ன வார்த்தைக்கு அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வாங்கிட்டா கோத்வத்தை வெட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கிறது நமக்கு, கோத்வத்தை வெட்டலாம். வெட்டலைன்னா என்ன பண்றான், வெட்டுறதுக்காக நேரடியாக கோத்வத்தை வெட்ட முடியாது. எப்படி வித்தா புருஷந்திங்கிறத நேரடியாக ஈட்டி நுழைய முடியாதோ அந்த மாதிரி நேரடியாக கோத்வத்தை வெட்ட முடியாது. ஆனா வேதம் என்ன பண்றது, கௌகோன்னு வந்தியான்னு சொல்லியிருக்கு. அந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகும். அந்த சந்தர்ப்பத்துல கோத்வத்தை வெட்ட முடியாது அப்படின்னா என்ன பண்றான், அந்த எப்படி குந்த தாரிகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் வாங்கிட்டோமோ உபாதான லட்சணால, அந்த மாதிரி கோத்வத்தை வச்சிருக்கக்கூடிய கௌவு இருக்கு. கோத்தம் இதுல இருக்கு, கவியில இருக்கு. சரி, கவி கோத்தம் அஸ்தீதி கருத்துவா அந்த பசுவை வெட்டினா என்ன ஆகும், கோத்தத்தை வெட்டினதாக ஆகும் அப்படின்னு அந்த காரியம். அப்ப இந்த இடத்துல அபிதையா காரியம் நடக்கிறதா லட்சணையா காரியம் நடக்கிறதான்னு சொன்னா லட்சணையா தான். கௌ சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வாங்கிக்கிறோம், உபாதான லட்சணம். கோ வெக்தியோட சேர்ந்த கோத்வம். ஏன்னா வெறும் கோத்வத்தை வெட்ட முடியாது. ஓகேவா? எப்படி குந்தா புஷந்தி, இந்த ரெண்டு உதாரணத்தையும் மனசுல வாங்கிட்டே எல்லாம் ஈஸியா இருக்கு. குந்தா புஷந்தி அப்படிங்கிற இடத்துல நேரடியாக ஈட்டிகள் நுழையிறது அப்படிங்கிறது நடக்காது. ஆனா என்ன பண்ணோம், குந்தாகாங்க சப்தத்துக்கு குந்த தாரினா, குந்த கையில வச்சுருக்கவாலாம் உள்ள போறா. அதே மாதிரி கௌரணுபந்தியா பசு தன்மையை வெட்டு அப்படின்னு சொன்னோம். கோத்வத்தை வெட்ட முடியாது, ஏன்னா அது ரூபம் தெரியல, வெட்டுறதுக்கான ரூபம் அதுல வெக்தித்துவம் இல்லை. அதனால என்ன பண்றோம், கோத்வம் இருக்கக்கூடிய கோவை நம்ம வெட்டுறோம். வெட்டினா கோத்வம் போயிடும், வெட்டினா மாதிரி ஆகும். எப்ப கௌ வெட்டிட்டோமோ அப்புறம் அது கௌஹு கிடையாது இல்லையா, கோத்வம் அதுகிட்ட இல்லை. அதனால கௌரணுபந்தியான் வேதத்துல என்ன வாக்கியங்கள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் லட்சணையா தான் அர்த்தம் பண்ணிக்கணும், அபிதையா அர்த்தம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, கோத்வத்தை நேரடியாக பண்ண முடியாது இல்லையா. எஷ்டிகள் தானா நுழையாது, குச்சி தானா உள்ள போகுமா, ஏன் நுழையாது, அச்சேதனம். அதனால நம்ம என்ன பண்ணோம், சைதன்ய வஸ்துவை சொல்லி அந்த எஷ்டிகளை வச்சுருக்கவன்லாம் உள்ள நுழையலாம், குச்சி வச்சுருக்கவன் ஈட்டி வச்சுருக்கவன் உள்ள நுழையலான்னு அர்த்தம் பண்ற மாதிரி அங்க என்ன நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அபிதா வியாபாரம் லட்சணாவா, லட்சணா எஷ்டய பிரசந்தின்னு வாக்கியத்துல அபிதானால காரியம் நடக்கல, லட்சணையினால நடக்குது. லட்சணா வியாபாரத்துல என்ன நடக்கிறது, நமக்கு என்ன கிடைச்சது, அந்த தாரிகள்ங்கிற புருஷர்கள் ஆட்சிப்பெந்தே தர்ஹி உபாதான லட்சணா. அதே மாதிரி கௌரணபந்தியா அப்படிங்கிற இடத்துல கோத்வம் அப்படிங்கிறதான் வாச்சார். அந்த கோத்வத்தை வெட்ட முடியாது. அப்ப என்ன பண்றோம், கோத்வம் எங்க இருக்கோ அந்த வெக்திய வதம் பண்றோமா. அப்ப இங்கேயும் லட்சணையா காரியம் நடக்கிறதா, அபிதையாக காரியம் நடக்கிறதா, உபாதான லட்சணம். ஸோ கௌஹூன்னு கோத்வம் தான் வாங்கிக்கணும். கோத்வம் என்ன பண்றது, தான் அந்த காரிய அனுபந்தங்கிற காரியத்துக்கு நேரடியாக பிரயோஜனப்படாதுங்கனால அந்த வெக்தியை சேர்த்து இழுத்துக்கிறது.
சோ எப்படி கௌஹுன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம்? கோத்ர விசிஷ்டா வெக்தி, கோ வெக்தின்னு அர்த்தம். இங்க எப்படி நம்ம குந்தாஹா இது சப்தஸ்ய குந்ததாரிண புருஷாஹான்னு வாங்கினோமோ அதே மாதிரி இங்கே கௌஹு இது சப்தஸ்ய கோத்வ விசிஷ்டா யா வெக்தி சா வெக்தி இது அர்த்தம் ஸ்வீகரிக்கும். அதனால இப்ப இது இந்த இடம்லாம் கூட உபாதான லட்சணாக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு சந்தேகம் வரும் படிக்க வரும். இது பூர்வபக்ஷம் தான். ஸோ இது என்ன சொல்ற, இந்த மாதிரி இடங்கள்ல உபாதான லட்சணம் இருக்குன்னு நினைச்சுன்றாதீங்கோ. சரியா? ஏன்னா சரி, அதுல அந்த அவர் பூர்வபக்ஷியே விசேஷம்னாலும் க்ஷீரசக்தி விசேஷம் இத்தியாதி நியாயா அப்படின்னு அது ஒரு நியாயம் சொல்றாரு. சரியா? ஏன் இங்க அபிதா வராது அப்படின்னா, விசேஷம்னா அபிதா கட்சி விசேஷத்தை சொல்லாது. சரியா? கௌஹுங்கிறதால கோத்தம் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல, விசேஷம்னா அபிதா கச்சேதி க்ஷீரசக்தி விசேஷனே. கோத்த விசிஷ்டா கௌஹூன்னு வாங்கிண்டாச்சு அப்படின்னு சொன்னால், கோத்த விசிஷ்டா கௌஹூன்னு வாங்கிண்டாச்சுன்னு சொன்னால் கௌஹுங்கிற எதை சொல்லுவோம்? ஜாதியை மட்டும்தான் சொல்லும். சரியா? சரி, ஜாதி இல்ல, ஜாதி மட்டும் தான் சொல்லும். ரைட்டு. இப்போ ஜாதி என்னது? கோத்வங்கிற ஜாதி. சரியா? கோத்வ விசிஷ்டா கௌஹு. அப்போ கோத்வம் என்னது? விசேஷணம். விசேஷியம் வெக்தி. கௌ சொன்னா வெக்தின்னு வச்சுக்கோங்க, கோ வெக்தி. அப்போ இந்த சப்தம் அபிதா என்ன பண்றது? விசேஷணமாக்கக்கூடிய கோத்வத்தை சொல்லிடுத்துனால் வெக்தியை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? தீட்சிதர் என்ன பண்றான்? எதை வெட்டுறான்? அந்த வெக்தியை தான் பிடிச்சி வெட்டுறான். அதனால கண்டிப்பா அங்க என்ன வியாபாரத்தை ஒத்துண்டே ஆகணும்? லட்சணா வியாபாரத்தை ஒத்துண்டே ஆகணும். அபிதானாலே இருக்கட்டுமே சார், கௌஹுன்னு சொன்னா அந்த ஜாதியோட கூடிய வெக்தி வாங்கிக்கலாமே. கோத்த விசிஷ்டா வெக்தி அப்படின்னு வாங்கியிருந்தா தப்பு இல்லையே. கௌஹுன்னு சப்தத்துக்கு வாங்கிக்கலாமே அப்படின்னாப்பா, கோத்த விசிஷ்டா வெக்தி சொன்னீங்கன்னா கோத்வங்கிறது விசேஷணமா எடுத்து, ஸோ விசேஷணத்தை சொன்னதாகிய அபிதா வியாபாரம் விசேஷத்தை சொல்லாது. ஏன்னா விசேஷணமான கோத்திரத்தை சொன்ன உடனே அதுல சக்தி பேட்டரி டவுன் ஆயிடும். சரியா? அப்புறம் நீ 14 நாள் கழிச்சு 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்னதான் அது ட்ரை பண்ணாலும் பிரஜானம் வேலை செய்யாது. முதல் 14 நாள், அதுக்கப்புறம் என்னாச்சு? பனி ஃபுல்லா. அப்புறம் இப்போ திரும்ப என்ன பண்றா? அதை கிளப்புறது பார்க்க. ஏன் க்ஷீண சக்தி, அதனுடைய சக்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனுடைய காரியம் அந்த 14 நாளுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு அதனுடைய சக்தி முடிஞ்சு போச்சு. அதனால க்ஷீண சக்தி. இங்கேயும் என்னாச்சு? கோத்வங்கிற அர்த்தத்தை சொன்ன உடனே க்ஷீண சக்தி அபிதா. அது ஜாதிய சொல்லுது, வெக்திய சொல்லாது. ஏன்னா வெக்திங்கிறது விசேஷம். சரியா? குழப்பக்கூடாது. ஏன் இது விசேஷம்? என்ன சார் ஜாதி தானே சார் இருக்கணும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. எழுதி போடுவா மனசுல இங்க எழுதி நோட்ல எழுதிட்டு கோத்வம் ஜாதி இல்ல ஜாதிஹி வெக்திஹின்னு எழுதிருந்தோம். ஜாதிஹிக்கு பக்கத்துல கோத்வம் பிராக்கெட்ல, வெக்திஹி பக்கத்துல கௌஹு அப்படின்னு. இப்ப என்னாச்சு? இங்க எப்படி இருக்குன்னா கோத்வ விசிஷ்டா கௌஹு, கௌஹூதி சப்தா கோத்வ விசிஷ்டம் காம் வததி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கும். கோத்வ விசிஷ்டம் காம் அப்படின்னு சொன்னால் கோத்வம் என்னது? விசேஷணம். அது எழுதிடும். ஜாதிஹி விசேஷணம். ஜாதிஹின்னு அர்த்தம் கோத்வம். ஜாதிஹி விசேஷணம், வெக்திஹி விசேஷ்யம். கோ வெக்திஹி விசேஷ்யம். அப்ப இந்த நியாயம் என்ன நியாயம்? விசேஷ்யம் அபிதாகச்சேத் க்ஷீணசக்திஹி விசேஷணே. अनेन न्यायेन गोशब्दः केवलं गोत्वमेव वदेत् न तु व्यक्तिं वदेत्. यतः गोत्वं जातिः विशेषणरूपेण वर्तते. तर्हि विशेषणं यदि वदति तदनन्तरं विशेषस्य कथने तस्य शक्तिः न भवति.
அதனால இப்ப என்ன ஸ்திரமா எடுத்து கௌஹுங்கிற சப்தம் கோத்வத்தை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு ஸ்திரமாயிடுது. கோத்வத்தை மட்டும் சொல்லும் பொழுது கோத்வத்தை வெட்ட முடியாதுங்கிறான். என்ன பண்ணான் இவன்? அந்த கௌவை வெட்டுறான், கோ வெக்திய அப்படி வெட்டினால கோத்தம் வெட்டப்படுறதான்னா ஆயிடுறது. ஏன்னா அதுக்கப்புறம் அங்க கோத்தம் கிடையாது, போயிடுது. சரியா? அப்புறம் மிருதா கௌஹு சொன்னா சொல்லுங்கிற முன்னாடி இருந்த கௌத்தம் இப்ப இல்லை, கோத்தத்தை வெட்டியாச்சுன்னு ஆயிடும். இப்ப இந்த இடத்துல குந்தாபுசந்தி மாதிரியே இந்த இடத்துலயும் கௌஹு அப்படிங்கிற இடத்துல கோத்தம் அர்த்தம், கோத்தத்தை வெட்ட முடியல. அங்க எப்படி குந்தங்கள் பிரவேசிக்க முடியாதோ அதே மாதிரி கோத்தத்தை வெட்ட முடியலேன்னு அடுத்து அதனால என்ன பண்றான்? கோத்த விசிஷ்ட வெக்திய வெட்டுறான் அப்படின்னாரு. அங்கேயும் குந்த தாரிகளான புருஷாலாம் போறான்னு அர்த்தம் பண்ணிக்கிறோமா? இங்க கோத்த விசிஷ்ட வெக்திய வெட்டுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோமா? இது உபாதான லட்சணம் சொல்லாம கூடாதா? மேலோட்டமா பார்த்தா உபாதான லட்சணம் சொல்லலாம். ஏன்னா முக்கியார்த்தவாதம் வருது, முக்கியார்த்தம் கோத்தம் தான். சரியா? சோ அது முக்கியார்த்தம். கோத்வ விசிஷ்டா வெக்தி சொல்லும் போது கோத்வம் விசேஷணமாக ஆகுது. வெக்தி விசேஷம், கோத்வம் விசேஷம். சோ அந்த விசேஷணமாக அல்லது முக்கியார்த்தமாக இருக்கக்கூடிய கோத்வத்துக்கு இப்போ நேரடியாக அனுபந்தனங்கிற காரியத்துல பிரயோஜனம் இல்லை, பண்ண முடியாது, சக்தி இல்லை. கோத்வத்தை வெட்ட முடியாது, கட்ட முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரூபம் இல்லை. ஏதாவது திரவியம் வஸ்து பதார்த்தமா இருந்தாதான் இல்லையா? சோ அந்த வெக்தத்துவம் அதுகிட்ட இல்லை. அதனால என்ன பண்றோம்? அந்த கோஷப்தம் என்ன பண்றோம்னா வேதம் சொல்லியிருக்காது, பண்ணிதான் ஆகணும். அந்த கோஷப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்றோம்? அந்த கோத்வத்துக்கு கூடிய வெக்தின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கோஷப்தம் என்ன பண்றது? உபாதான லட்சணையாக கோத்வ விசிஷ்டா ஜாதி வெக்தின்னு அர்த்தம் வாங்கிக்கிறது. கௌஹு நாம கோத்வ விசிஷ்டா வெக்தின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப இது உபாதான லட்சணாக்கு உதாரணமாக ஆகலாமே. சரியா? அப்படின்னு பூர்வபட்சம். அதுக்கு கிடையாதுன்னு என்ன உதாரணவியா? ஏன் மூணாவது விஷயம் சொல்லிருக்கேன்பா. வெறும் முக்கியார்த்தவாதம் யோகம் இருந்தா போறாது, ரூடியோ பிரயோஜனமோ அதுக்கு அவசியம் வேணும். அதனால ரூடிய இந்த இடத்துல ரூடியும் கிடையாது, பிரசித்தி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பிரயோஜனம் ஏதாவது உண்டா? பிரயோஜனம் கிடையாது. சரியா? அதனால யோக மத்தியான இடத்துல ரொம்ப லட்சணா இருக்கு சொல்ல முடியாது. அதனால மூணு விஷயமும் முக்கியம். முக்கியார்த்தவாதம், யோகம், இல்ல யோகி பிரயோஜனத்துல ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மூணும் அவசியம். சரி, அடுத்த இங்க லட்சணா இல்லைங்கிறத சொல்லிட்டேன். இப்ப நமக்கு என்ன அர்த்த சந்தேகம் வரும்? இது லட்சணா இல்லைன்னா நம்ம எப்படி இங்க அர்த்தத்தை வாங்கிக்கிறது? யோகம்னு சொன்னா கோத்தம் தான் அர்த்தம் வாங்கிக்கணும் வேலை சொல்லிட்டு வேதம் எதை சொல்றதோ அதுதான் பண்ணணும். அம்மாவை சர்ப்பனத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்கார். அப்பா பையனை பார்த்து எள்ளுடா அப்படின்னு எண்ணெயை கொண்டு கொடுக்கும். எள்ளுன்னா எண்ணெயா இருக்கான்னா அது குணமாங்க. என்ன வேணுமோ அதுதான் கொடுக்கும் இல்லையா? கற்பனத்துக்கு உட்கார்ந்துருக்காரு, எள்ளுன்னா எண்ணெய் கொண்டு கொடுத்தா வேலைக்கு ஆகணும். வேதம் என்ன சொல்றதோ அதுதான் பண்ணணும். வேதம் என்ன சொல்லிட்டு கோத்வத்தை வெட்டுன்னு சொல்றது. சரியா? அப்போ அதை பண்ணணுமே அப்படின்னு வரும்பொழுது இப்ப என்ன பண்ணணும்? இப்ப வெக்தியை வெட்டுறாளே அப்படின்னு வரும்பொழுது இங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படின்னா, இல்லப்பா லட்சணையினால இங்க அர்த்தம் அல்ல. கோ வெக்தியை தான் வெட்ட வேண்டியிருக்கு, ஆனா அந்த லட்சணையினால இல்லை. அவினாபாவ சம்பந்தம் இது இல்லாம அது இருக்காது. அதனால நீ கோத்துவத்தை வெட்டினாலும் கோவை வெட்டிதான் ஆகணும், வெக்தியை வெட்டிதான் ஆகணும். வெக்தியை வெட்டி சொன்னாலும் கோத்துவத்தை வெட்டிதான் ஆகணும். அது என்ன புரிஞ்சுக்கோ. சரியா? வெக்தியை வெட்டிட்டான்னு வச்சுக்கோயேன், கோத்துவத்தை வெட்டாம வைக்க முடியுமா? மனுஷனா ஒரு மனுஷனை வெட்டிட்டான் அப்படின்னா மனுஷத்துவமும் அங்க போயிடுத்து. சரியா? அதனால இது ரெண்டும் அவினாபாவ சம்பந்தம், இது இல்லாம அது இருக்காது. அந்த சம்பந்தத்தினால நம்ம கௌன்னு வேறு சொன்ன இடத்துல கோத்தத்தை வெட்ட வேண்டிய இடத்துல பசுவையும் சேர்த்து வெட்டுறது காரணம் கோத்தம் கோ இல்லாம வெக்தி இல்லாம இருக்காது. சரியா? அதனால நம்ம அதுக்காக பிரயத்தனம் பண்ணும் பொழுது அது இல்லாம பண்ண முடியாது. வேர்க்கடலை வேணும் அப்படின்னா மேல தோலை வச்சுதான் ஆகணும். பாரு, வேர்க்கடலை கேட்டேன், தோலை எல்லாம் வச்சுக்கிறேன்னு கேட்க முடியுமா? வேர்க்கடலை கேட்டா அதானப்பா கொடுக்கணும், நீ எதுவும் தோலை வச்சுருந்துக்க தேவையில்லாம அப்படின்னு சொன்னாருன்னா முட்டாள்.
அதனால கௌஹு அனுபந்தியா சொல்றதுல கோ வெக்திய அந்த எஜமானன் வெட்டதான் வேண்டியிருக்கு. ஏன் வெட்ட வேண்டியிருக்கு? இது இல்லாம அது இருக்காதே. அதனால கோத்துவத்தை நாம் எடுக்கணும், அனுபந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோ வெக்தி அனுபந்தனம் பண்ணித்தான் அப்படிங்கிற அவினாபாவ சம்பந்தம். லட்சணா எங்க சொல்றோமாங்க, அவினாபாவ சம்பந்தம் அவசியமே இல்லை. இது இல்லாம அது இருக்காது அப்படிங்கிற சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணார், லோகத்துல இது மாதிரிலாம் இருக்கு பார். அவினாபாவித்வாத்து ஜாத்யா வெக்தி ஆட்சித்து. அவினாபாவித்வாத்து அவினாபாவம் வெக்தி இல்லாம கோத்வம், கௌஹுங்க சப்தம் கோத்திரம் தான் சொல்றது, சந்தேகமே இல்லை. ஆனா வெக்தி அவினாபாவித்வம், வெக்தி இல்லாமல் இந்த வெக்தி ஜாதியானது இருக்காது, எங்கேயுமே இருக்காது. அதனால இங்கு ஜாதியினால வெக்தியானது சேர்த்து கொள்ளப்படுறது. அதனால அவன் என்ன பண்றான், அந்த எஜமானன் வெக்தியை வச்சுட்டு காரியம் பண்றான் அப்படின்னு பண்ணிக்கணும். இது லோகத்துல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இது மாதிரி கிரியதா வியாக்கரணத்துல கிரியதான் கர்த்தா, அங்க கர்ம கிரியதான் போறோம். யாரு செய்யணும் அப்படிங்கிறதுல கிரியதாங்கிற தாபம் என்ன பண்ணிடும், கர்த்தாவை வாங்கிடும். கர்த்தாவை வாங்கணும். கர்த்தா இல்லாம கிரியதாங்கிற வார்த்தை வரவே வரும். யாரோ ஒருத்தனால் செய்யப்படுகின்றது, செய்யப்படட்டும் அப்படிங்கிறதுல கிரியதாங்கிற கர்த்தா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி குரு அப்படின்னா கர்மா. கர்மா ஏன்னா கிரியதாங்கிற இடத்துல இப்போ கர்மா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஆசகா கிரியதான் சிரிப்பு செய்யப்படட்டும், சிரிக்கப்படட்டும் சொல்றான். சிரிப்பு செய்யப்படட்டும் அப்படின்னா அது கர்மாவாது. அசதி சகர்த்துக்குமா? அதனால அங்க கர்த்தா கிரியதாம் இடத்துல என்னது, கர்த்தாவானது தெரியாது. இது வியாக்கரணம் பத்தி 2 உதாரணம். குரு இக்கத்த கர்ம செய் அப்படின்னாலே ஏதோ ஒரு வேலையை சொல்றாங்க. செய்யினாலே என்ன அர்த்தம், அதை செய், இதை செய், ஏதோ ஒண்ணு. அந்த வித்யா விபக்தி வந்தே ஆகும், கர்மா வந்தே ஆகும். ஏதோ ஒண்ணு செய்யின்னு சொன்னாலே எதையோ ஒண்ணு சொல்றாங்க, கர்மா அங்க வித்யாகாரம். அதனால வியாக்கரணப்படி கிரியதான் அப்படின்னு சொன்னா கர்த்தா தெரியல, குரு சொன்னா கர்மா தெரியறது. லோகத்துல பிரவிச பிண்டி போடா அப்படிங்க, போடா எங்க போனோம், உள்ள போ, உள்ள போ அப்படின்னா எங்க, வீட்டுக்குள்ளேயோ கிளாஸ்க்குள்ள ஏதோ ஒண்ணு அந்த ஒரு பதார்த்தம் நம்ம வாங்கிட்டு ஆகும் இல்லையா? வெறும் ஓப்பன் ஸ்பேஸ்ல உள்ள நம்ம போக சொல்ல முடியுமா? ரோடு எடுத்துன்னு உள்ள போகணும்னு சொல்ல முடியுமா? இல்லையா? கண்டக்டர் வந்து உள்ள போ அப்படின்னா என்ன அர்த்தம், பஸ்ஸுக்குள்ள ஏறணும் இல்லையா? ஏன்பா உள்ள போன்னு சொன்னா, அப்பா வீட்டுல வாசல் நிக்கிறான் பையன், உள்ள போ அப்படிங்கிறது என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ள போன்னு அர்த்தம். அப்போ அந்த அர்த்தம் வாங்கிக்கலாம் இல்லையா? யாராவது ஏதாவது வீட்டுக்குள்ள போக சொன்னாரா, கண்டக்டர் பஸ்ஸுக்குள்ள போகணுங்களா? இப்போ உள்ள போ பிரவிச அப்படின்னாலே ஒரு விஷயம் தெரியறதா இல்லையா? அதே மாதிரி பிண்டி என்னாச்சு வைக்கலிக்கிறதா, பிண்டி சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம், எடுத்துக்கோ சாப்பிடுங்க. அதான் உதாரணம். கதவு கதவுப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்றும் தர இல்லை, அது க்ளோஸ் பண்ணு. கிளாஸ் வந்து வெளில போனோம், அந்த கதவு அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு வந்துடணும்னு அர்த்தம். அது பூட்டுன்னு சொல்லலையே, கதவுன்னு சொன்னாலே அர்த்தம் ஆறுதா இல்லையா? அந்த மாதிரியாக இந்த இடத்துல அவினாபாவ சம்பந்தம் மாதிரி நிறைய சம்பந்தங்கள் இருக்கு லோகத்து அத்தியாகாரியமாக. அந்த மாதிரியாக இங்கே வச்சுக்கணும். இதெல்லாம் நீ வந்து ரட்சணையா வாங்கக்கூடாது. ஆமா இல்லையா? கதவு அப்படின்னா கதவை பூட்டு கதவை பூட்டுன்னு சொல்றாருன்னு எப்படி வாங்கிட்ட ரட்சணையா சார்? ஏன்னா கதவுன்னு சொன்னா பூட்டது அர்த்தம் உண்டா அப்படின்னு ஆகக்கூடாது. சரியா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பீனோதேவத்தா திவானம் தேன்ட்டு, அங்கேயும் அர்த்தத்தினாலேயே கிடைக்கிறது. நல்ல கொழுப்பு முழுப்புன்னு இருக்கான், ஆனா பகல்ல சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வேற சொல்றான். சாப்பாடு இல்லைன்னா சரீரம் புத்தியாக இருக்காது. அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது, பகல்ல தானே சாப்பிடலன்னு சொன்னோம்னா கட்டு. இப்ப ராத்திரி சாப்பிடானா இல்லையான்றது ஆன்சர் இல்லையாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியாது, ஆனா கொழுப்பு முழுக்க இருக்கான சொல்றாரு. புஷ்டியாக இருக்கக்கூடிய பீனோ தேவதத்தா திவான புக்தே மெனக்கட்டு பார்த்தால சாப்பிடல சார் அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு சாயந்தரம் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தா, நாளைக்கு 3 மணிக்கு கிளாஸ் வந்துடுறேன் சார் அப்படிங்கிறோம்.
அப்படியே என்ன அர்த்தம்? காத்தால 10 மணிக்கு கிளாஸுக்கு வர முடியாது. அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சாமர்த்தியம் பசங்கிட்ட பார்த்தேன். லீவ் வருதுன்னு சொல்லி வாட்சு அதை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை உண்டு, ஞாயிறு திங்கள் லீவு. என்ன பண்ணுவான்? செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்துடுறேன் சார் அப்படின்னு. சனிக்கிழமை வரையா இல்லையா? புதன்கிழமை வந்துடுறேன் சார். ஊருக்கு போனா நாளைக்கு ஊருக்கு போறான்னு சொல்லுங்க. போயிட்டு பௌர்ணமி லீவு முடிஞ்சு வந்துடுவாப்பா, சனிக்கிழமை வந்துடுவீங்க. செவ்வாய்க்கிழமை வந்துடுவேன் சார். சனிக்கிழமை வியாழக்கிழமை என்ன பதில் சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சனிக்கிழமை நான் வரலேன்னு அர்த்தம். இப்ப நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லலையேன்னு கேட்க முடியாது. புரியுறது. செவ்வாய்க்கிழமை வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? சனிக்கிழமை அன்னைக்கு நான் வரமாட்டேன். நாம என்ன பண்ணுவோம்? பாத்தியா கேட்டு கேட்பாரு, ஏண்டா நான் கேட்டது பதில் சொல்லுதா? சனிக்கிழமை உண்டா? சனிக்கிழமை வருவியா? சார் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா வந்துடும். சோ புரியாத வாத்தியார் தான் திரும்ப கேட்டே இருக்காரு. புரிஞ்ச வாத்தியார் லெட்டர் எழுதும் போதே சரி சனிக்கிழமை எல்லாம் வரது தானே லீவ் லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறான். சரியா? ஒரு வாரம் சோழமா இருக்குங்க அப்படின்னு என்ன பண்றான்? லீவ் லெட்டர் எப்படி இருக்கும்? புதன் வியாழ் மட்டும்தான் இருக்கும். புதன் வியாழ் மட்டும் தான் கேட்டுப்பான்டா. அவன் எதுக்கா புதன் வியாழன் கேட்கறான்னு புரியலன்னா கஷ்டம். புதன் வியாழனுக்கே பார்த்து சனிக்கிழமை வந்துருவியான்னு கேட்டா வச்சுக்கோ, சார் செவ்வாய்க்கிழமை வந்துருந்தேன்னு சொல்லி கண்டிப்பா வந்துடும் சார், செவ்வாய்க்கிழமை இப்படிதான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நல்ல சனிக்கிழமை இருக்கே அது லீவா எழுதலையா அப்படிலாம் கேட்டு இருந்தாருன்னா வேஸ்ட். அந்த மாதிரி இப்ப பீனோதகத்தா அப்படிங்கிற இடத்துல கார்த்தால சாப்பிடலைங்கிறாரு. ஒரு நாளைக்கு இரவு பகல் ரெண்டும் உண்டு இல்லையா? இப்ப பகல்ல சாப்பிடலைன்னு சொன்னபோது என்ன தெரியாது? வெங்காயம் கோழா அதெல்லாம் இருக்கா சொல்லாரு. அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க வந்து உடனே லட்சணா எடுத்துக்கூடாது. லட்சணாங்கிறது ஏதோ முக்கியார்த்தவாதம் வந்தாலே லட்சணா அப்படின்னு போயிடாது. முக்கியார்த்தவாதம், யோகம், பிரயோஜனம் அல்லது ரூடிங்கிற இவ்வளோ விஷயம் இருந்தாலும் லட்சணா. லட்சணா இல்லாம பல இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? வேற ஒரு அர்த்தம் வாங்கிக்கிறோம். அந்த இடத்துல எங்கேயாவது காத்த நைட்டு சாப்பிடான்னு இருக்காங்க, பீனோ தேவதத்தா திவான முக்தி அப்படிங்கிற இடத்துல நைட்டு சாப்பிடான்னு சாப்பிடதான் இருக்கா? இல்லாத நம்ம எப்படி வாங்கிக்கிறோம்? அப்படின்னு லட்சணையா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது கங்காயாங்க வாக்கியத்துல தடஸ்ய கோஷாதிகரணத்துவ சித்தையே. ஸோ அந்த குந்தாபசந்தி அப்படிங்கிறது தான் இப்ப எடுத்துட்டார் இல்லையா? உபாதான லட்சணாவும் எடுத்துட்டார். அதை முடிச்சுட்டார். உபாதான லட்சணாவாக சில இடங்கள் கௌரவந்தி இடங்கள்ல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப லட்சணாக்கள் உதாரணங்கள். லட்சணாக்கு என்ன உதாரணம்? கங்காயாங்கோஷா. கங்காயாங்கோஷா இத்தியத்திர தடஸ்ய கோஷாதிகரணத்துவ சித்தையே. தடத்துக்கு கோஷத்தினுடைய அதிகரணத்துவ சித்தி. அதிகரணம் நாம அதிகரணம் ஆதாரோதிகரணம். ஆதார ஆதாரத்துல என்ன பேர்? அதிகரணம் சொன்னீங்கப்பா. கிரகே வசாமி, ஆசந்தே உபவிசாமி. அப்போ ஆசந்தம் என்னது? ஆதாரம். அதனுடைய உபவேசனத்துக்கு அதுதான் ஆதாரம். அது இல்லைன்னா என்னால உட்கார முடியாது. இப்போ கிராமே வசாமி அப்படின்னா கிராமம் இல்லைன்னா நான் அங்க வாசம் பண்ண முடியாது. விருட்சே காக்கஸ்திஷ்டதி. விருட்சா ஆதாரம். எங்க ஆதாரம் இருக்கோ அதுதான் என்ன பேரு? என்ன விபக்தி வரும்? அதிகரணம். சப்தமி விபக்தி. ஸோ ஆதாரோதிகரணம். ஸோ கங்கா கோஷாதிகரணத்துவ சித்தையே. கோஷத்துக்கு அதிகரணமாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வரணுங்கிறதுக்காக கங்கா சப்தா சுவார்த்தம் அர்ப்பயதி. சரியா? தடஸ்ய கோஷாதிகரணத்துவ சித்தையே. தடத்துக்கு கோஷாதிகரணம், கோஷத்தினுடைய அதிகரணத்துவம் ஏற்படணும். அர்த்தாது தட்டே கோஷா, தட்டே கோஷான்னு அர்த்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக இது கங்கா சப்தம் என்ன பண்றது? சுவார்த்தம் அர்ப்பயதி. தன்னுடைய தடத்தில் அப்படின்னு தன்னுடைய அர்த்தத்தை தன்னுடைய அர்த்தம் தான் அர்த்தம் பிரவாகங்கிற அர்த்தம். நீ சார் கங்கை கரை இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கங்கை கரை தான். கங்கா சப்தத்துடைய அர்த்தம் சுவார்த்தம் என்னது? ஜலப்பிரவாகம். அந்த ஜலப்பிரவாகம் இருக்கக்கூடிய கரை சொல்ல முடியுமா? கங்கா பிரவாகம் இல்லாத கரையில தான். ஒருவேளை அந்த கரையில இப்போ பிரவாகம் அடிச்சுன்னு போறதுன்னு வச்சுக்கோங்க, அங்க வீடு இருக்க முடியாது, அடிச்சுன்னு போடவும் இல்லையா? கங்கா பிரவாகம் எங்க இல்லையோ அந்த ஒரு கரையில தான், மணல் வெளியில தான் வீடு கட்ட முடியும்.
அப்ப என்னாச்சு, அதனுடைய அர்த்தமாகிய கங்கா பிரவாகத்தை விட்டுட்டு சுவார்த்தம் அனுப்பது. சுவார்த்தத்தை விட்டுட்டு என்ன பண்றது, தடத்துக்கு கோஷாதிகரணத்துக்கு கொடுக்கும். சோ கங்கையில் வீடு அப்படிங்கிறது போக இப்ப என்ன பண்றது, சப்தம் கரையில் வீடு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். கரையில் வீடு, எந்த கரையில், யோகா வீடு, கங்கை கரையில் வீடு வரும். ஆனா கங்கா சப்தத்துடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன, பிரவாகம். அந்த ஜலப்பிரவாகங்கிற அர்த்தத்தை அதை விட்டுடுது. ஓகேவா. இப்போ ஸ்வார்த்தம் அர்ப்பயதி ஏவமாதோ லட்சணா லட்சணேன ஏஷா லட்சணா. இவன் இடங்கள்ல லட்சணேன ஏஷா லட்சணா, லட்சணான்னு பேரு. லட்சணா வியாபாரத்தினால இந்த லட்சணாவர்த்தனால லட்சணேன ஏஷா லட்சணா. உபய ரூபாச்ச இயம் சுத்தா. லட்சணம்னா என்ன அர்த்தம், சுவார்த்த சமர்ப்பணேன உபலட்சிதா. தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்ததுனால தனக்கு பதிலாக அவர் தான் சார் அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு என்ன மரியாதை எல்லாம் உண்டோ அதெல்லாம் அவர் பண்ணும்போது நடக்கும். ஏன் சீக்கிரம் சர கூப்பிட்டா அவர் என்ன பண்ணாரு, தன்னால வர முடியலன்னு எனக்கு பதிலாக அவர் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அவரையும் இவர் வந்தா என்ன பண்ணமோ அதெல்லாம் அவருக்கும் உண்டு இல்லையா. ஸோ அப்போ லட்சணம்னா உபலட்சிதம். தன்னுடைய அர்த்தத்தை அதுகிட்ட கொடுத்ததுனால இப்ப என்ன பண்றது, அந்த சப்தார்த்தத்தையே இதனுடைய இடத்துல வச்சுக்க. ஓகேவா. அதனால இது லட்சணான்னு பேரு. இந்த ரெண்டு லட்சணம் ஆகும். இப்ப படிச்ச லட்சணம் இருக்கே, உபாதான லட்சணா லட்சணம், அது ரெண்டுமே என்னது, சுத்தான்னு சொன்னார். ஏன் சுத்தா, உபச்சாரேன அமிஸ்ருதத்வா. இங்க உபச்சாரம் இல்லாததுனாலே என்ன இல்ல, உபச்சாரம். உபச்சாரம்னா என்ன அர்த்தம், சாதிருஷ்யம். உபாதான லட்சணா இப்ப சொன்ன குந்தா பிரசந்தி அப்படிங்கிற இடத்துலயோ கங்காயாங்கோஷா அப்படிங்கிற இடத்துலயோ சாதிருஷ்யம் ஏதா இருக்கா, சாதிருஷ்ய சம்பந்தம் இல்லை. சரியா. அதனால உபஜாதேன அமிஸ்ருதத்வாது இங்கே சுத்தான்னு பேர் கொடுத்துருக்க. ஆனா யோகோ லட்சியஸ்ய லட்சகஸ்ய ஜன பேத ரூபம் தாதஸ்தன் பதாதீனாம் கங்காதி சப்தைஹி பிரதிபாதனே தத்வத் பிரதிபத்தோ ஹி பிரதிபாதயிஷித பிரயோஜன சம்பிரத்யः கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதோது கங்காதரே கோஷः இதி சப்த அபிதானாத் லட்சணாயாः கோ பேதः. சில பேர் என்ன சொல்றா, சக்யார்த்த லட்சியார்த்தயோः சாதிருஷ்யாக்கிய சம்பந்தேன அபேதஸ்தீயதே சித்தாயாம் சக்யார்த்த லட்சணயோः பேதः விதீயதே. இந்த லட்சணம் அது மீன்ஸ் இந்த சாதிருஷ்ய லட்சணாக்கும் சித்தான்னு சொல்லக்கூடிய இந்த லட்சணாக்கும் என்ன பேதம், நீங்க இந்த இதுல படிச்சுட்டு போய் அதாவது 4 விதமான லட்சணா சொல்றாரு. 4 லட்சணால முதல்ல என்ன பண்ணார், சாதிருஷ்ய நிபந்தனா அப்புறம் சம்பந்த நிபந்தனா 2 பண்ணார். சம்பந்த நிபந்தனால உபாதான லட்சணாவா இல்ல ஜஹல் லட்சணா அஜஹல் லட்சணான்னு சொன்ன வேற பேர் கொடுத்தது வேற. உபாதான லட்சணா ஜஹல் லட்சணா அஜஹல் லட்சணா. சாதிருஷ்ய லட்சணா என்ன பண்ணிட்டார், சாரோபா சாத்தியவசானம் பிரிச்சார். சாரோபா சாத்தியவசானாங்கிறது சாதிருஷ்ய லட்சணால, சம்பந்த லட்சணால ஜஹல் லட்சணா அஜஹல் லட்சணா இப்படி 4 பேர் சொன்னோம். இப்ப என்ன அதே விஷயம் தான் இங்கேயும். பொதுவாக சாதிருஷ்ய லட்சணான்னு ஒண்ணு, சம்பந்த லட்சணான்னு ஒண்ணு. அந்த சம்பந்த லட்சணான்னு பேர் சொல்லாம இவர் என்ன பண்றாரு, கவி பிரகாசக்காரர் சித்தா லட்சணான்னு. சரியா. சாதிருஷ்ய லட்சணா ஒண்ணு, சுத்தமான லட்சணான்னு ஒண்ணு. இப்போ கேள்வி என்ன, சாதிருஷ்ய லட்சணாக்கும் சுத்தா லட்சணாக்கும் என்ன பேதம், ரெண்டுத்துக்கும் பேதம் என்ன, அதுக்கு முன்னாடி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதிருஷ்ய லட்சணாக்கு என்ன உதாரணம், கௌர்வாஹீகா கௌரயம்னு உதாரணம் நீயும் படிச்சோம். ஸோ அங்கேயும் சாதிருஷ்ய சம்பந்தத்துல கௌர்வாஹீகா கௌரய அப்படிங்க. கௌர்வாஹீகா என்ன அர்த்தம்,
பசுமாடி மாதிரி சுமத்துக்கிறவன் வாஹிகா, பாரம் தாங்குவாங்க. அல்லது பசுமாடு பாரம் தாங்காது சார், வண்டியில வரட்டுவான், பசுமாட்டு மேல பாரம்னா ஏற்ற மாட்டான் அப்படின்னு சொன்னால் வாஹிகான்னு ஒரு தேசத்தை சொல்லி, வாஹ்லீக தேசத்துல இருக்கக்கூடியவன், நேச்ச தேசத்துல ஆச்சாரம் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. எதுனா இருக்கட்டும், அந்த வாஹ்லீக சப்தத்துக்கு அந்த தேசத்துல கூடிய வாஹ்லீகன்னு வச்சுப்போம், இல்ல வாஹிகான்னு வச்சுட்டு பாரத்தை சுமக்கக்கூடியவன் இருக்கட்டும். இந்த ரெண்டு பேர் விஷயத்துலயுமே கௌஹூன்னு பதம் யூஸ் பண்றான். கௌர் வாஹிகா, கௌர் வாஹ்லீகா. அப்போ அங்க என்னதுன்னா, அந்த கௌஹுன்னு என்ன இருக்கோ அந்த பசுக்கும் இவனுக்கும் பேதம் இல்லை. கௌரயம் மட்டும் இல்லை, கௌர் வாஹிகான இடத்துலையும் என்ன சார் அங்க கௌரவாகிக்கா ரெண்டு தனித்தனியா இருக்கு, அங்க எப்படி பேதம் இல்லை சொல்லுவேல் அப்படி சொன்னா இங்க தாதாத்மிய பேதம் இது. சரியா? ஸோ அதனால நம்ம அங்க ஆரோப்பம் அத்தியாவசாயம் படிக்கும் போது என்ன பண்ணோம், அதுக்கு என்ன என்ன லட்சணம் சொன்னார்? ஆரோப்பத்துக்கும் அத்தியாவசாயத்துக்கும் விஷய விஷயினோஹோ அபிஹிதயோஹோ சொல்லு அபிஹிதயோஹோ அபேத பிரதிபத்தி ஆரோபா விஷய நிகரணேன அபேத பிரதிபத்தி அத்தியாவசாய. ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? அபேத பிரதிபத்தி தான். ரெண்டு என்ன இருக்கு? குரங்கு பையன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரங்குக்கும் இந்த பையனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம்பா, இல்லையா? குரங்கு பையனா என்ன அர்த்தம்? ஒண்ணு குரங்கும் இவனும் வேற கிடையாது. ஆனா இது என்னது? ஆரோப்பம். ஏன்? விஷய விஷயினோஹோ அபிஹிதயோஹோ அபேத பிரதிபத்தி. குரங்கு பையன் அப்படின்னா குரங்கு பையன், குரங்குங்கிறது ஒரு பிராணி, பையங்கிறது மனுஷன். இது ரெண்டுத்தையும் சொல்லி என்ன பண்றான்? இது ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான் கவிய சொல்றவன், பாரு குரங்கு பையன் போறான் பாரு அப்படி. ஓகேவா? இங்கேயும் அபேதம் தான். ஓகேவா? சோ இங்க என்னாச்சு? ஆனா விஷயத்தையும் விஷயையும் சொல்றான், குரங்கு பயல் அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொரு பிரயோகம் பண்றான், பார் குரங்கு போது பார் அப்படிங்கிறான். யாரை பார்த்து? பையன் போறான், குரங்கு போது பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? குரங்கு என்ன சேஷ்டம் எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்றான். ஆவுறது கிடைக்கிறது, சொல்லியறது கிடைக்க எல்லாம். சோ இப்ப என்ன பண்ணிட்டான்? குரங்கு போறது பார் அப்படின்னு சொல்றான். இங்க என்னது? விஷய நிகரணேன அபேத பிரதிபத்தி. விஷயத்தை வளைச்சிட்டு பையங்க சப்தம் இல்லை, குரங்கு அப்படின்னு அவரையே சொல்ல. அந்த பையனையே அப்பா என்ன பண்றாரு? குரங்கு பார் அப்படின்னு அவ அப்பா என்ன பண்றார்? பையனை பார்த்து குரங்குன்னே சொல்றார். இங்கேயும் அபேத பிரதிபத்தி தான். குரங்கு பையல் அப்படிங்கிற இடத்துலையும் அபேத பிரதிபத்தி. ஸோ ஆரோப்பம் அத்தியாவசாயம் ரெண்டும் என்ன? சாதிஷ்யம் எங்க இருக்கும்? அங்க அபேதம் தெரியாது. சரியா? சோ ரெண்டு வஸ்து அபேதம் தெரியறதா? இது சாதஸ்ய லட்சணா. சம்பந்த லட்சணால என்ன இருக்கு? மீன்ஸ் இந்த இப்போ படிச்ச சுத்தால என்ன இருக்குன்னா பேதம் தெரியும். என்ன பேதம்? அந்த முக்கியார்த்தத்துக்கு விஷயத்துக்கும் அதெல்லாம் கிடைக்கும் லட்சியார்த்தத்துக்கும் என்ன கிடைக்கும்? பேதம் கிடைக்கும். உதாரணம் குந்தா புருஷந்தி என்ன அர்த்தம் வாங்கிக்கிறோம்? குந்த புருஷாகா தாரிணா புருஷாக. இவ குந்த தாரிண புருஷாக குந்தாவாக ஆயிடுவாளா? அபேதம் சொல்றோமா? குந்த ஈட்டி வச்சிருந்தாக்கலாம் ஈட்டியாவே அப்படி சொல்றோம் கிடையாது. சோ உபாதான லட்சணால பேதம் தெரியறதா இல்லையா? குந்தத்துக்கும் லட்சியார்த்தமா இருக்கக்கூடிய குந்ததாரிகளும் வேறேன்னு தெரியறதா இல்லையா? சொல்லும் பொழுது பேசும் பொழுது தெரியாது. கங்காயாங் கோஷகா, கங்கா பிரவாகம் அப்படிங்கிறது வாச்சியார்த்தம். லட்சியார்த்தம் என்ன? தடஹா. இந்த கங்கா பிரவாகம் கங்கா தடம் இது ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியறதா இல்லையா? தெரியறதா? கங்கா ஜலம் வேற, தடம் வேற. சோ சாதிஷ்யத்துல என்ன ஆகுது? சாதிஷ்ய நிபந்தனால கௌர்வாகிகா கௌரயம் அப்படிங்கிற இடத்துல பேதம் தெரியல.
குரங்கு பையன் சொன்னா அவனே குரங்காகத்தான் பார்க்கணும். இல்ல அவனை பார்த்து குரங்கு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அவனே குரங்குன்னு தான் வாங்கிக்கணும். அபேதம் இருக்கா? இதுவும் லட்சணம் தான். ஏன்னா மனுஷனை பார்த்து குரங்குன்னு சொல்ல முடியாது. பையனை குரங்கு பையன் சொல்ல முடியுமா? அக்னி மாணவக்காங்கிறான், சிங்கி போயிடும் இல்லையா? நெருப்பு பையன் சொல்ல முடியுமாப்பா? விவகாரம் வச்சுருக்கோம். நெருப்பு கோழின்னு ஒரு கோழி தெரியுமா? எரியாத ரைட்டு. ஸோ அதனால நெருப்பு பையல், அக்னி மாணவக்கா, சிங்கோ மாணவக்கா. இப்போ என்னாச்சு? அபேதம் ஒத்துக்கும். அந்த பையன் நெருப்பாக பையன் இருக்க முடியுமா? சிங்கக்குட்டியாக பையன் இருக்க முடியுமா? ஆனா சிங்கப்பையன், ராஜா பையன், சிங்கப்பையன். சிங்கப்பையன் என்ன அர்த்தம்? சிங்கத்துக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு சொல்றவனுக்கு என்ன எண்ணம்னா, சிங்கம் எப்படி பராக்கிரமசாலியோ அந்த மாதிரி லட்சணையாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். நேரடியா எடுத்துட்டா ஒத்து வராது. நெருப்பு பையனாக இருக்க முடியாது, சிங்கம் மனுஷனாக இருக்க முடியாது. அது வித்தியாசபாதம் வந்து அப்புறம் லட்சணம். என்ன லட்சணம் இங்க? சாதிருஷ்ய நிபந்தனம். சாதிருஷ்யத்துல சாரோபாவோ இல்ல சாத்தியவசானாவோ, சிங்கோ மாணவக்கா, அக்னி மாணவக்கா, இங்கெல்லாம் என்ன இருக்கு? சாரோபம். ஆமா, அந்த ஆரோபம் இருக்கு. ஏன்னா ரெண்டுத்தையும் சொல்லிட்டாங்க கவி. சிம்ஹா மாணவகா அப்படின்னு சொல்றான். கௌரவாதிகா, அவ பசு மனிதன், மாட்டுப்பைய அப்படின்னா ரைட். ஆனால் என்னது? அபேதமானது தெரியுது. சாதிருஷ்ய நிபந்தனால அபேதம் தெரியுது. சுத்தால இவர் வந்து சுத்தா மிஸ்ரான்னு சொல்றாரு. சுத்தா மிஸ்ரான்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். நீ உடனே வேற ஏதாவது யோசிக்க. சோ சுத்தா சுத்தமாக இருக்கக்கூடிய லட்சணம். மிஸ்ரா அப்படிங்கிறது கலந்துருக்கு அப்படின்னா எங்க சாதிருஷ்யம் இருக்கோ அது மிஸ்ரம். சரியா? சோ சாதிருஷ்ய நிபந்தனான் எது இருக்கோ அது மிஸ்ரான்னு சொல்றார். ரைட். இப்போ இதுதான் சார் பேதம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த சாதிருஷ்ய நிபந்தனாக்கும் இந்த சுத்தாங்கிற சொல்லப்படி சம்பந்த நிபந்தனாக்கும் இதுதான் பேதம். எது பேதம்? அங்க சாதிருஷ்ய நிபந்தனால அபேதம் தெரியும். ரெண்டு வஸ்துக்கும் அபேதம் தெரியும். இங்க ரெண்டு வஸ்துக்கும் பேதம் தெரியும். கங்கை வேற, கங்கை கரை வேற, ஈட்டி வேற, ஈட்டி வச்சிருக்க மனுஷன் வேற அப்படின்னு பேதமானது தெரிஞ்சுட்டே நம்ம அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம். அங்க அபேதத்தை சொல்லு சப்தம். சிம்மப்பையா ஆரோபம் லட்சணால ஆரோபம் வந்தால் அதுக்கு என்ன பேரு? சாதிருஷ்ய சம்பந்த லட்சணான்னு சொல்ல போறோம் இல்லையா? ஆனால் எங்கெங்கெல்லாம் ஆரோப்பம் இருக்கும் அங்கெல்லாம் லட்சணம் இருக்குன்னு வச்சுக்கணுமா? ஆரோப்பம் வரலாம், அதே சமயம் வரலாம். இல்லையே சொல்லுங்க. நான் ஆரோப்பம் இருக்க இடத்துல லட்சணம் வரணும்னு அர்த்தமா? கௌரி என்ன பண்றது? இங்க என்ன சொல்றாரு? ஆரோப்பம். ஆரோப்பங்கிறதுக்கு அங்க சாதிருஷ்யம் வரும். அதுல சந்தேகம் இல்லை. சாதிருஷ்யம் உண்டு, அதனால ஆரோப்பம் பண்ணலாம். சாதிருஷ்யம் இருக்கு, இல்லையே சொல்லல. ஆனால் ரூபகாலங்காற்று சொல்லும் பொழுது சாதிருஷ்யம் இங்க மேல விசாரம் உண்டார். அப்பேதிச்சர் வந்து இந்த உத்தரவியாக்க விசாரம் உண்டார். சாதிருஷ்யம் இருந்தாதான் ஆரோப்பம் பண்ணணுமான்னு கேட்டுக்கிறார். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. சாதிருஷ்யம் இல்லாமலேயே ஆரோப்பம் பண்ண முடியும். இப்ப என்னாச்சு? பிரகிருத விஷயத்துல இந்த ஒரு பேதம் இருக்கு. என்னது? ரெண்டு வஸ்துக்களுக்கும் அபேதம் இருந்தால் அது வந்து மிஸ்ரான்னும், ரெண்டுத்துக்கும் பேதம் தெரிஞ்சால் அது சுத்தா அப்படின்னு சொல்றான் பிராச்சீனாலாம். அதை இவர் என்ன பண்றாரு? ஆனா யோகோ லட்சிய லட்சகஸ்ய பேத ரூபம் தாடஸ்யம். லட்சிய லட்சகஸ்ய லட்சியமான விஷயத்துக்கும் லட்சகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும். லட்சியம் என்னது? தட்டம். லட்சகம் எது? கங்கா. இது ரெண்டுத்துக்கும் பேத ரூபம்னு சொல்றாளே தாடஸ்தியம். தாடஸ்தம்னா பொதுவானது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எதுன்னா இதுதான். நீங்க லட்சியம் லட்சணம் ரெண்டுமே என்ன ஆகும்?
தனித்தனியாக தெரியும். எங்க சுத்தால கங்கா வேற, கங்கா தடம் வேற, ஈட்டி வேற, ஈட்டி வச்சிருக்க மனுஷன் வேற அப்படிங்கிற பேதம் தெரியும் அப்படின்னு சொல்றா. அது கிடையாது, அது கிடையாது. ஏன் கிடையாது? ததாதீனாம் கங்காதி சப்தை பிரதிபாதனே, ததாதீனாம் கங்காதி சப்தை பிரதிபாதனே. கங்கான்னு சொல்லிட்டு இப்ப என்ன வாங்கிட்டு இருக்கோம்? தடத்தை வாங்கிட்டு இருக்கோம். கங்கை கரை வாங்கிட்டு இருக்கோமா? நீ சொல்ற மாதிரி கங்கை வேற, கங்கை கரை வேறேன்னு பேதம் தெரியுதுன்னு வச்சுக்கோ. வேதம் தெரியறதுன்னு வச்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி பூர்வபட்சம் சொன்னது என்னது? சுத்தாலட்சணால பேதம் தெரியும் சார். கங்கை வேற, கங்கை கரை வேற, ஈட்டி வேற, ஈட்டி வச்சிருந்தவன் வேற. ஆனா கௌரயம் கௌரவாதிகான்னு சாது சினிமன் சொல்லும் பொழுது அந்த மனுஷனும் அந்த பசுவும் ஒண்ணு அப்படிங்கிற அபேதம். இந்த அபேதங்கிற விஷயம் எங்க இருக்கோ அது சாதுஷ்ய நிபந்தனா, மீன்ஸ் மிஸ்ரா. எங்க பேதம் தெரியறதோ அது சுத்தா. தட் மீன்ஸ் அது வந்து சம்பந்த நிபந்தனா அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு பிராச்சீனா சொல்றது சரியில்லை. சரியா? ஏன்? நீ கங்கா சப்தத்தினால கங்கா தடாதீனாம் பிரதிபாதனே, கங்கையா கங்காயாம் பிரவா கங்காயாம் கோஷகான்னு வாக்கியம். கங்கா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ண? ததா அர்த்தம் பண்ணியா? ததகான் லட்சியார்த்தம் பண்ண உடனே லட்சியார்த்தமான ததகாவும் லட்சமா இருக்கக்கூடிய கங்காவும் கங்கா பிரவாகமும் வேறேன்னு அர்த்தம் பண்ணி வச்சுக்கோ. வேற வேற பின்னம் அர்த்தம் பண்ணிட்டால் தத் பிரதிபத்தோகி பிரதிவிபாத பிரயோஜன சம்பிரத்தியா. வேற வேறேன்னு பண்ணா சரியா வராது. அந்த கங்கையும் கங்கை கரையும் ஒண்ணுன்னு நீ வாங்கினாதான். கங்கா ஜலம் கங்கா கரைன்னு என்ன லட்சியார்த்தம் கிடைச்சதோ அதுவும் ரெண்டும் ஒண்ணு நீ வாங்கிக்கணும். வாங்கிண்டாதான் தத்துவ பிரதிபத்தோகி பிரதிவிபாத பிரயோஜன சம்பிரத்தியா. அவன் எதை பிரதிபாதனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ, சொல்றவன் பிரதிபிபாத இஷித எதை பிரதிபாதனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ, என்னது சில்லுன்னு இருக்கும் சார் இல்லையா, சைத்தியமா இருக்கும், பவித்திரமா இருக்கும் அப்படிங்கிற என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த பிரயோஜனம் இருக்கே, அந்த பிரயோஜனம் தெரியும். எப்போ தெரியும்? கங்கையும் அந்த தடமும் ஒண்ணு நீ வச்சுட்டாதான். கங்கை வேற கங்கா தடம் வேற அப்படின்னு நீ பேதத்தை வச்சிருந்தால் கங்கையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி கங்கை கரையில இருக்குமா? தண்ணியில உள்ள சின்ன தண்ணை பக்கத்துல கூடிய இடத்துல இருக்குமாப்பா? இருக்காது இல்லையா? சில பேர் இந்த கங்கையெல்லாம் இப்போ நவம்பர் மாசம் போனா வச்சு கரையில படியிலேயே நின்று இருப்பான், காலை உள்ள விட மாட்டான். ஏன்? அப்போ என்ன தெரியாது? படியில இருக்கும்போது சில்னஸ் தெரியல, உள்ள கொஞ்சம் ஜலத்துக்குள்ள அப்படியே விட்டா இறங்க பயப்படலாம் இல்லையா? அப்ப கரையில சில்னஸ் இருக்காது, படியில சில்னஸ் இல்ல, ஆனா பக்கத்துல உள்ள ஜலத்துல தொட்டா சில்லுன்னு. அப்ப நீ வந்து சொல்றவன் எதுக்காக சொன்னா கங்காயாங்கோட்டான் ஏன் பிரயோகம் பண்றான்? கங்கையில உள்ள சில்னஸ் என் வீட்டுல உண்டுன்னு சொல்றதுக்காக. கங்கையில உள்ள சில்னஸ், கங்கையில உள்ள அந்த பவித்திரத்தன்மை என் வீட்டுல உண்டு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான்? என் வீடு கங்கையில தான் இருக்கு அப்படின்ட்டான். சரி, அப்ப நீ என்ன பண்ண? தடத்தை வாங்கிட்டேன். ஏன்னா அது அதிகரணத்து யோகியதை கிடையாது ஜலத்துல, தடத்தை வாங்கிட்டேன். இப்ப என்ன சொல்றேன்? கங்கை கரை வேற கங்கை வேறன்னு பேதம் இருக்குங்கிற. அப்படி இருந்தால் கங்கையில வீடுன்னு சொல்றவன் எதற்காக அப்படி சொன்னா? அந்த சில்னஸ் தான் இருக்குன்ட்டு. அப்ப நீ கங்கை கரை வேறேன்னு அர்த்தம் பண்ண சில்னஸ் கிடைக்குமா? கங்கையே தான் கங்கை கரைன்னு அர்த்தம் பண்ணினாதான் அந்த சில்னஸ் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா கங்கை கரையில சில்னஸ் இருக்கணும் அவசியம் இல்லை, கங்கையில தான் சில்னஸ் இருக்கும், ஜலத்துல தான் சில்னஸ் இருக்கும். சோ கங்கை கரையும் கங்கையும் ஒண்ணுன்னு இப்ப நீ அர்த்தம் வாங்கிக்கணும். வாஸ்தவத்துல பார்த்தா வேற வேற, வாஸ்தவத்துல வேற வேறையா இருக்கிறத நம்ம லட்சணாவை வாங்கிக்கிறோம். கௌரவாதிகான இடத்துல பசுவும் மாடும் ஒன்னாயிடுமா? நெருப்பும் பையனும் ஒன்னாயிடுவானா? வாஸ்தவத்துல வேற வேற. ஆனா சொல்லும் போது என்ன பண்றான்? நெருப்பு பையன் அப்படிங்கிறான் இல்லையா, சிங்கக்குட்டி சிங்கப்பயல் அப்படிங்கிறான். ஏன் சொல்றான்? ரெண்டும் ஒண்ணுன்னு வச்சுன்னு சொல்றான். அதே மாதிரி கங்காயாங்கோஷகான இடத்துல கங்கை வேறத்தான் கங்கை கரை வேறத்தான் இல்லைன்னு நான் சொல்றேன். வாஸ்தவத்துல வேற வேறதான். கங்கா ஜலமே கங்கை கரையாயிடுமா? கரையில மணல் இருக்கும், நீ உருளாம் பெறலாம் எல்லாம் பண்ணலாம். கங்கையில போய் முழுகதான் முடியும், மறுபடியும் உட்கார்ந்து பெறல முடியுமா? நீந்துதான் இருக்கு. லட்சணம் இருக்கணுமே. ஏன்னா வாஸ்தவத்துல வேற வேறையாக இருக்கு. ஆனா என்ன பிரயோகம் பண்றான் கவி?
கங்கையில் வீடு சொன்னா கங்கையில் வீடு சொல்லும்போது லட்சணா வருது. ஏன் லட்சணா வருது? முக்கியார்த்த பாகம். கங்கையில் வீடு சொன்னா என்ன அர்த்தம்? கங்கா பிரவாகம் அர்த்தம். அதான் வாச்சார். கங்கா பிரவாகத்தில் வீடு இருக்க முடியாதுன்னு நம்ம என்ன பண்றோம்? கங்கை கரையில் வீடு வாங்கிக்கிறோம். கங்கை கரையில் வீடு வாங்கும்போது கரைங்கிறது என்னது? லட்சியம். அந்த அர்த்தமும் இந்த அர்த்தமும் சரியா? வாச்சகார்த்தம் இருக்கே, அந்த அதுவும் வேற வேறேன்னு வாங்கிக்க கூடாது. பிராச்சீனா என்ன பண்ணா? வேற வேறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பேதம் தெரியும், சாதிஷ்யத்துலதான் அபேதம் இருக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். கௌர்வாஹீகா சொல்றதுதான் அபேதம் இருக்கு. வெங்காயாங்கோஷால பேதம் அபேதம் இல்ல, பேதம் தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவர் என்ன சொல்றார்? கவி பிரகாசக்காரன், இல்லப்பா அங்க அபேதத்தை நீ ஒத்துண்டே ஆகணும். அபேதத்தை கங்கையில் வீடுன்னு சொல்லி கங்கை கரையில் வீடு சொல்ற இடத்துல கங்கையும் கங்கை கரையும் வேற இல்லை அப்படின்னு நீ வாங்கிக்கணும். அப்பதான் அவன் எந்த பிரயோஜனத்தை மனசுல வச்சுன்னு சொன்னானோ அது தெரியும். எந்த பிரயோஜனத்தை பிரயோகம் பண்ணானோ அது தெரியும். டைம் எடுத்தா சோ கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதௌது. வெறும் கங்கா சம்பந்தம் மாத்திரம் தான் தெரியறதுன்னு சொல்லி வச்சுக்கோ. கங்கா தடே, தடத்துல என்ன தெரிகிறது? கங்கா சம்பந்தம், சாமீப சம்பந்தம். கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதோ, அது மட்டும் தெரியணும் அப்படின்னா அதுக்கு அவன் என்ன பண்ணலாம்? சொன்னவன் கங்கா தடே கோஷா. கங்கை கரை இப்படி சொன்னா கங்கா சம்பந்தம் இருக்குமா? இருக்காது. யமுனை கரைன்னு இருக்குமா? கங்கா சம்பந்தம் எங்க கரையில இருக்கோ அதுக்குதான் கங்கை கரைன்னு பேரு. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கலாம்? வெறும் சம்பந்தம் மட்டும் தெரியணும் அப்படின்னா கங்கை கரையில் வீடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? சம்பந்தம் மாத்திரம் அவனுக்கு தெரியணும். கங்கையோட சம்பந்தம் உடைய வீடு சார் எனக்கு. என் வீடு எங்க இருக்கு? கங்கை, அதாவது கங்கையோட சம்பந்தம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொன்னானோ கங்கை கரையில் வீடுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எப்போ அவன் கங்கையில் வீடுன்னு சொன்னானோ அப்ப அவனுடைய உத்தேசம் என்னது? எதை அவன் சொல்ல தெரிவிக்க ஆசைப்பட்டான்? சைத்தியபாதிகள். அதெல்லாம் எப்ப கிடைக்கும்? இந்த கங்கையும் கங்கை கரையும் ஒண்ணுன்னு வாங்கிட்டாதான். அதனால அது ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு வாங்கிக்கணும். ஆனா அபேதம் தான் அங்கேயும் பார்க்கணும், பேதம் கிடையாது. பேதம் இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னால் அப்ப என்ன பண்ணி ஆகணும்? கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதோது கங்கா தட்டே கோஷான்னு சொல்லிட்டு இருக்கோம். கங்கை கரையில் வீடு இது முக்கிய சப்தாபிதானாத்து அப்படின்னு அவன் டைரக்டாவே சொல்றதுக்கும் லட்சணாயா. இப்ப லட்சணையா சொன்னானே, கங்காயாங் கோஷா சொன்னானே, ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? நீ இப்ப லட்சணையா சொன்னாலும் கங்கை கரையில் வீடு அப்படின்னு பேதத்தை விட்டுருந்தால் அவன் கங்கை கரையில் வீடு நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாமே. கங்கையில் வீடு சொல்லிருக்க வேண்டாமே. இப்ப லட்சணா பிரயோகம் பண்ணிருக்க வேண்டாம், அபிதயினாலே பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்ப இதுல வேற ஏதோ பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி தான் என்ன பண்ணான்? லட்சணா பிரயோகம் பண்றான். அந்த லட்சணா பிரயோகத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் எப்படிதான் கிடைக்கும்? ரெண்டும் அபேதம்னு ஒத்துண்டாதான். கங்கை ஜலமும் கங்கா தடமும் ஒண்ணுன்னு நீ ஒத்துண்டாதான் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சுட்டு. அதனால பிராச்சீனா சொன்ன இந்த பேதத்தை ஒத்துக்கல. சுத்தாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அங்க அபேதம் இது பேதம் அப்படிங்கிற அந்த பட்சத்தை எடுத்துக்கல. உபச்சாரேன சாதிஷ்ய சம்பந்தம் இருந்தால் அது மிஸ்ரா. சாதிஷ்ய சம்பந்தம் இல்லை, வேற சம்பந்தத்தினால இருக்கு அப்படின்னா அது சுத்தா அப்படிங்கிற பேதம். சரியா? அடுத்து சாரோபான்யா விஷயஸ்தா. இதுதான் அடுத்த இருக்கிறார். சித்தா முடிச்ச அப்புறம் சாரோபா அந்யாது எத் பிரவக்தோ விஷயி விஷயஸ்தா அப்படின்னு நினைப்பா. நானிய